தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இங்க ஒரு பெரிய டீம் இருக்காங்க. ஜூன் 19 வெளிவரக்கூடிய ஒரு முக்கியமான படம் நூறுசாமி. சோ இந்த டீம் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு நான் அஜய் கிட்ட தான் சொல்ல போறேன். ஏன்னா அஜய் வந்து முக்கியமான ரோல் இந்த படத்துல ப்ளே பண்ணிருக்காங்க. அஜய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மார்கன், பூக்கில் எல்லாம் உங்களோட நடிப்பை பார்த்திருக்கோம். அடுத்து நூறுசாமிலையும் பார்க்க போறோம். சோ உங்க டீமை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்களேன். ரொம்ப பெருமையோட நீங்க காவியமா நிறைய விஷயத்த பார்த்திருப்பீங்க, சிவர்ல படிச்சிருப்பீங்க, இல்ல புக்லயோ கூட பார்த்துருப்பீங்க. ஆனா இங்க முன்னாடி இருக்கிற காவிய அனில் நீங்க வெத்தலவு படத்துல பார்த்திருப்பீங்க. அவங்க பின்னாடி அனிஷா அக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்மியே சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தூள்பேட் ஆர்மி போன்ற சீரீஸ்லயும் பார்த்திருக்கக்கூடிய ஒரு பாடகரா இருக்கிற பாட்னியை கூட நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றதுல ரொம்ப பெருமை எடுத்துக்கிறேன். சட்டை போட்ட சக்தியை நானே இன்ட்ரடியூஸ் அது பண்றேன். நீங்க இல்ல, அது நீங்க இல்ல. ஒரு சக்தி வாய்ந்த அந்த உலகத்துல சக்தி அப்படிங்கிற பேரை வச்சு நிறைய பேர் ஒரு பாசிட்டிவான ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா இருக்கக்கூடிய என் தம்பி சக்தியை கூட நான் இன்ட்ரடியூஸ் பண்றதுல ரொம்ப பெருமை எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. யார் யார் என்ன ரோல் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க அப்படியே. அஜய் நீங்க என்ன ரோல் ப்ளே நான் வந்து சுவாசிகா மேமோட, அதாவது சுவாசிகான்றது படத்துல செல்வி செல்வி அப்படிங்கிற ஒரு சிங்கிள் மதரோட பையன் எல்டர் சனா நான் பார்த்திருக்கேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி வில்லேஜ் ரோல் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி இருக்கு? என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு? ஏன்னா சிட்டி ரோல் டு வில்லேஜ் ரோல் பண்ணும்போது கண்டிப்பா எனக்கு அந்த ரோலா வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டிகிரி ஹோல்டர் மாதிரி. ஸோ அப்படினால கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு சிட்டில வாழ்ந்துருக்கக்கூடிய ஒரு பையனோட ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா ஊர்ல இருந்து விட்டு டவுனுக்கு போவாங்க இல்லையா, ஓகே. அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆளா நான் போறேன். அப்படிங்கிற இடத்துல நிறைய எக்ஸ்போஸ் ஆறேன், நிறைய விஷயங்கள் பாக்குறேன், ஃப்ரெண்ட்ஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒரு சிட்டி பாய் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ரோலா தான் இருக்கும். பட் அங்க அந்த படத்தை அங்க பண்ண கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஊர்ல, கள்ளக்குறிச்சி கூட இல்ல, கள்ளக்குறிச்சியை தாண்டி சங்கராபுரத்துல இருக்கிற வளையாம்பட்டு அப்படிங்கிற கிராமத்துல படத்தை வந்து முக்கியமா ஒரு 40 நாள் கிட்ட ஷூட் பண்ணோம். அந்த அனுபவம் வந்து ரொம்ப ஒரு புதுவிதமான அனுபவமா இருந்துச்சு. And, கிட்டத்தட்ட அதான் அந்த ஊர் மக்களாவே மாறிட்டோம் ஒரு கட்டத்துல. நல்லா இருந்துச்சு அந்த விஷயம். உங்க கேரக்டர் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எங்க கேரக்டர் பேர் வந்தனா. ஸோ நான் இவரோட பேரா வி ப்ளே ஆல்மோஸ்ட் லவர்ஸ் இந்த மூவில. ஒரு யூடியூபரா ஒரு யூடியூப் ஃபேமிலி இருக்கு. ஒரு கான்டெக்ஸ்டா வரும் இந்த மூவில. ஓகே. பாடினி நான் வந்து ஆக்சுவலி நம்ம சக்தியோட பேரா பண்ணிருக்கேன். அதாவது சரியான செம்ம ரெக்கக்னிஷன் இருக்கு. ஆமா, சுவாசிகா மேமோட 2வது மகனா பண்ணிருக்கிறேன். அந்த சக்தி அவங்களோட பேரா பண்ணிருக்கேன். பார்க்கணும். அது இதுல விவேக். வந்து ஆமா விவேக்கோட பேரா பண்ணிருக்கேன். சோ அது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டபனான கேர்ள், லவ்க்காக எதையுமே பண்ணக்கூடிய ஒரு கேர்ள், அந்த மாதிரி நான் ப்ளே பண்ணிருக்கேன். Yes. என்னோட பேர் சக்தி. இதுல வந்து நான் விவேக்ன்ற ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். அதாவது செல்வி அவங்களுக்கு 2 பசங்க. அதுல ஒண்ணுதான் பாஸ்கர், இன்னொன்னு வந்து விவேக். சின்ன வயசுல இருந்தே அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸான 2வது பசங்க தானே ரொம்ப க்ளோஸ். அந்த மாதிரி செல்ல பிள்ளையாக வளர்ந்து சின்ன வயசுலயே காதல் வயப்பட்டு, அது ஒரு நல்ல விதமான லவ் தான். ஸோ காதல் வயப்பட்டு அதான் லவ் தானே. எஸ். ஸோ அந்த லவ்வரா வந்து சந்தியா பண்ணியிருக்காங்க. பாட்னி தான் சந்தியாவா பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரூ அவுட்டா அந்த 3 பேர் சுத்தி நடக்கிற வாழ்க்கை ரொம்ப அழகா சதீஸ்வரில் காமிச்சிருக்காரு. அண்ட் எனக்கும் நிறைய வேரியேஷன், விவேக்கோட பர்சனலை தாண்டி ஒரு துருன்னு இருக்கிற ஒரு பையன் லவ்வும் பண்றான், அம்மாக்காக என்னெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கொடுக்குறான்றது தான் என்னோட ரோல். சரி, இந்த 4 பேரும் 4 பேரிட ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேக்குற மாதிரி இருக்கும். சோ நீங்க அவங்க கிட்ட என்ன கேட்கணும்? நீங்க உங்ககிட்ட, அவங்க கிட்ட, அவங்க கண்டிப்பா 4 பேரும் 4 படத்துக்கு கொஸ்டின்ஸ் சம்பந்தமாவா கேட்கணும். இல்ல படம் சம்பந்தமா, படம் பர்சனலா ஒண்ணு. படம் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் வச்சுப்போம், பர்சனலா ஒண்ணு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ யார்கிட்ட கேட்க போறீங்க நான் சொல்லுங்க. கேக்குறேன். பாட்னி சொல்லுங்க. இதுக்கு நான் எதிர்பார்க்கல. உங்களோட பேர் சக்தி, அதாவது சக்தி தான் பண்றதும் உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? மனநிலை எப்படி? மனநிலை தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பாதிக்கப்பட்டவங்க மாதிரி பேசுறேன். மனநிலை எப்படி? எஸ். லைக் சக்தி வந்து ஆல்ரெடி நமக்கு ஒரு நோன் ஐகான். லைக் நிறைய பேருக்கு அன்னோன் ஐகானா? ஒரு நோன் ஐகான். சக்தின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியுற தெரியும், மாதிரி. தெரியாதுன்றது அஜய்னா தெரியும். தெரியாது. கண்டிப்பா சரி, அது நான் ஏன்னா இல்ல, அதாவது அவர் கூப்பிட்டு வச்சு கேள்வி மாடுத்து வாங்குவாங்கல்ல, அது எனக்கே தெரியுது, எனக்கே தெரியும். இல்ல, அவர் சக்தின்றது கேள்வி ஒரு கேள்வி யூனிசெக்ஸ் நேம்னால எல்லாரும் அஜய் நான் பயன்படுத்துவாங்கன்றாங்க, ஆல்ரெடி அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைம் நான் அஜய் பார்த்தது மார்கன் படத்துல ஒரு தியேட்டர்ல பாக்குறேன். அவரோட Okay. பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுது. அதுக்கப்புறம் தான் அஜய் பர்சனலா எனக்கு Okay. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஐ வாஸ் ரியலி அப்பவே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய லைக் ஃபர்ஸ்ட் மூவி நான் பாக்குறேன். அதுல வந்து அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. புதுசா ஒருத்தர் ஓகே. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நம்ம அட்மையர் வாட்ஸ்அப் மெசேஜ் எதுவும் பண்ணலையா அப்ரிஷியேட் பண்ணி? நம்பர் கிடைக்காதனால ஒரு ஆளு என்கிட்ட நம்பரை வாங்கி அவனுக்கு மெசேஜ் போட்டு அப்போ இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போறோம் அப்படிலாம்
சுத்தமா தெரியாது. நான் ஒரு ரேண்டம் பர்சனா ஒரு ஆடியன்ஸா போயிட்டு சரி படத்தை பார்த்தேன். தெரிஞ்சாதான் பண்ணுமா என்ன தெரிஞ்சாதான் பண்ணணுமா, இதுக்கப்புறம் வந்தாதான் பண்ணுவாங்க. காதலான்ற மாதிரி. இதுக்கப்புறம் பண்ணுவாங்க. நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, இதுக்கப்புறம் நீங்க அவங்க இன்டர்வியூ பண்ற ஒரு வாட்டி நீங்க அஜய்க்கு மெசேஜ் போட்டு நல்லா பண்ணிருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பரிமளன் கோ படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்த்து விஷ் பண்ணுவீங்களா எல்லாருக்கும்? கண்டிப்பா wish சூப்பர். பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லா படத்துக்கும் உங்க வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. ஏன்? உங்களதான் கேள்வி. இல்ல Yes. சக்தி வந்து coming back to சக்தி, ம். எனக்கு வந்து ஒரே எப்படின்னா விஷயம் பாண்டி குனிங்க அட்டாக் புறா அட்டாக்கா என்ன இல்ல ஆக்சுவலி அது பிளெஸிங். நீங்க கொடுங்க கலந்து சரி, போங்க. okay. சும்மா அது ஹேர் ஸ்ப்ரே. அது யாருமே ஹேர் ஸ்ப்ரே காக்கா போட்டிருக்கு. தட்ஸ் இட். யூ கேன் கேரி ஆன். அதான் புறா அட்டாக்ன்ற எங்க இருக்கு மண்டைக்கு மேல Yeah, some அங்கதானே போனோம். கொண்டைக்கு actually மேல அது- கொண்டைக்கு மேல தெரியுதா? இல்ல ஃப்ரேம்ல தெரியாது. அதெல்லாம் Frame தெரியல தெரியுது. அது தெரியல அப்போ DI ராசியான பண்ணிக்கலாம். விஷயம் லைவ்லயே நடந்திருக்கு. புறா ஆமா ஆக்சுவலி புறாவா வந்து காக்காவா ஏன் தலையில தான் நாட் வந்து ஒன்லி அனிமல்ஸ், ஆல் அனிமல்ஸ் லைக்ஸ் இந்த மாதிரி. நீங்க தான் தலை குளிச்சு வந்து ஓகே ஃபைன். சரி. இல்ல சக்தி கூட பேர நடிக்கிறது வந்து அதான் நோன் ஐகான் கூட நம்ம நடிக்கிறோம் அப்படின்ற ஐகான்ன்ற மாதிரி ஒரு எனக்கு என்னைய சக்தி கூட பேரா நடிக்க சொன்னா நடிச்சிருவேன். அந்த அளவுக்கு சக்தி மேல லவ் எனக்கு லவ் இருக்கு. யாருக்கா இருந்தாலும் இருக்கும். அப்ப அவங்க மேல லவ் இல்லையா? அவங்க ஆல்ரெடி வித்லவ்ல இருக்கறதுனால ஏய் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு பேசுறீங்க, அவ தனியா ஒண்ணு பேசுறா. பாருங்க ஏதோ நம்ம தனி சேனல் கொடுக்குற மாதிரி நான் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கு. இது வந்து 4 சாமி 100 சாமி ஆளுக்கு ஒரு சாமின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் ரொம்ப ஹாப்பி. ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு அவ்வளவுதான். செட் எப்படி இருக்கும்? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆச்சு அவங்க 4 பேருக்குள்ளரையும் இல்ல எப்படி? அதாவது நாங்க இப்பதான் bonding create ஆகுது. கடைசி அதான் எல்லாமே கடைசியா தான் மேம் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த மாதிரி கடைசி படத்துல கடைசியா தான் சந்தோஷமா இருக்கும். அப்படியா? அதாவது நான் கல்யாணம் முடிச்சுட்டு போகும்போது தான் இவங்க தான் மாப்பிள்ளை பொண்ணுன்ற மாதிரி எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு 4 பேரா சேர்ந்து பாக்கல, நினைக்கிறது அவங்க ரொம்ப பார்த்தோம். market தான். நம்ம 4 பேர் சேர்ந்து ஏதோ நான் யார் வீட்டு ஃபங்க்ஷன்ல சாப்பாடு ஒழுங்கா போறேன்னு சண்டை போற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் அப்படி கிடையாது. அதாவது எங்களுக்கு காம்பினேஷனா 4 பேரா சேர்ந்து ஒரு சில சீன்ஸ் தான். பட் இல்ல ஒரு சீன் ஒரு 3-4 days கள்ளக்குறிச்சியில இருந்தேன். ஆமா, But அது கள்ளக்குறிச்சியில. நல்லா இருந்தேன். நாங்க நீங்க nightல- யூடியூபரா படத்துல வரீங்க, நிறைய பேசவே இல்லையே எப்படி? ஏன் நான் படத்துல பேசியிருக்காங்க. நானா? அவங்க கதாபாத்திரம் படம் பேசண்டாம்னு சொல்லிட்டு அவங்க கெத்தா படம் இருக்காங்க. பேசுடான்னு. What I- ஆளுக்கு ஒண்ணு பேச சொன்னா ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. சரி. உங்களோட mind பேசுறீங்க. யூடியூபர் தான் பேச சொல்றீங்க. இதான் பிரச்சனை. எங்களை பேசி விட்டாலே உங்க இன்டர்வியூ வந்து கராங்க இங்க பாருங்க அவங்க யூடியூபர் பேச சொல்றீங்க. நான் காலேஜ் போற பையன். இப்ப நான் கிளம்பிடுறோம். தப்பா இருக்கும். அதனால ஒரு சில விஷயங்கள் வந்து அதெல்லாம் பண்ண முடியும். பட் சூப்பர் பண்ணி ரொம்ப Nice. சந்தோஷம். நீங்க எந்த கொஸ்டின் யாருமே கேட்கவே Yes, இல்ல. காவியா you can ask a இப்ப you question. can- to you, anyone tell 5 good things about me. Yes, என்னை super. பத்தி 5 இப்ப good கேட்டீங்களே விஷயம் இது 5 சொல்லுங்க. கேள்விக்கு சமம். அதாவது 100 சாமி எப்படி 100 படத்துக்கு சமம் மாதிரி இந்த கேள்வி 5 கேள்விக்கு சமம். சரி answer காவியா வரணும். அதுதான் வரும். அதாவது காவியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு டெடிகேஷன் இருந்துச்சு. டெடிகேஷன் Then you're telling. எங்க சின்ஸ் பாத்தீங்க டெடிகேஷன் நம்ம எங்க scene ல பாத்தீங்கன்னு பார்த்தோம். கேக்குறேன். பிஃபோர் அதாவது படம் ஷூட்டிங் முன்னாடியே வந்து ரிஹர்சல்ஸ் எல்லாம் பண்ணும்போது அதுக்கான டெடிகேஷனை பார்த்தோம். நானே ஹீரோன்னு பாக்கல மேம். என் ஷூட்டிங் முன்னாடி சக்தி பாத்துருக்காரு. ஓ நான் அவங்கள வந்து அவர் ஹீரோயினா பாக்குறாரு. நான் ஒரு சக ஆர்டிஸ்டா நான் அவங்கள பாக்குறேன். பாத்துருக்கீங்களே? நான் பார்க்கவே இல்ல. சார் நான் உங்களுக்கு முன்னாடி வந்தேன் சார், பார்த்தேன் சார். அதனால ஒரு சின்சியாரிட்டி, நல்ல ஒரு சின்சியரான ஒரு செகண்ட். ஃபார் கிராண்டடா எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. ம். அண்ட் சோ சிம்பிள். ஆ. ஒரு ஆடம்பரமாவே இல்லாம ரொம்ப Super. எதுவா இருந்தாலும் ஐ கேன் மேனேஜ் அந்த மாதிரி. ம். அண்ட் ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மர். அசால்ட்டா த்ரோ பண்ணிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மர். அஜய் கேக்குறவங்க என்ன த்ரோ பண்ணுவாங்கன்னு. நெகட்டிவ் wise. த்ரோ பண்ணிட்டு பாசிட்டிவ்ஸா கீப் பண்ணிப்பாங்க அவங்க. ஓ அந்த மாதிரி. ஓகே. சரி அஜய் பத்தி நீங்க யாருமே கேட்கவே இல்லையே, சொல்லவே இல்லையே. ஏய், நான் தான் பத்தி- அஜய் கூப்பிட்டு எனக்கு வச்சு மாடுதான் சொன்ன வாங்குறது questionல இருக்கு இல்லையா? நான் அஜய் பத்தி சொன்னேனே. அவன் பாட்டுக்கு ஓரமா சிவனேன்னு போறான். அவனை கூப்பிட்டு வச்சிடுறா கல்ல இல்ல போட்டு. அஜய் கிட்ட எனக்கு ஒரு கேள்வி பாருங்க இருக்கு. நீங்க ஒரே நிமிஷம். நான் கேக்குறேன். அதாவது I should ask you, இல்ல? பூக்கி ஒரு நிமிஷம். பூக்கி மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் பண்ணிட்டு 100 சாமியான படம். ஏன்னா பூக்கில லவ் இருக்கு, நிறைய இருக்கு, ம். அந்த சாங்ஸ் இருக்கு. அந்த ஒரு பாட்டு வருமே, நாங்க ஆக்சுவலி அந்த 100 சாமி செட்ல தான் அந்த பாட்டை பார்த்தோம். Okay. 2 பேரும் அந்த காதல் வெள்ளக்கலர் சப்பாத்தி, dress போட்டு ஆயில் விட நடுவீங்க. சட்னி. எஸ் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு நம்ம 100 சாமி எவ்வளவு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அது 100 சாமி அப்படின்றீங்க. 100 சாமி 100 சாமி சக்தி. 100 சாமி பிரதர். பட் நீங்க பூக்கி அது சரி, அப்படி ஒரு லவர் பையா வந்து இப்போ வந்து ஃபேமிலி பையா மாறி இருக்கீங்களே அந்த. லவ் பண்றல்ல. பட் ஆனா அது வந்து ஒரு பொறுப்பான லவ். ஒரு மாதிரி லவ். இல்லாம இது பூக்கின்றது ஒரு பயங்கரமான love. உங்க மாதிரி அவர் மாதிரி இல்லாம நீங்க இல்ல பண்ணி விவேக்கும் சந்தியாவும் தானே love பண்றாங்க அதுல. ஒருத்தன் குடும்பத்துல கஷ்டப்படுறான். Yeah. குடும்பத்துல அஞ்சலி காசு சிவாவை லவ் இல்ல, பண்ணல, நல்லா சிவா தான் பண்றான். அஞ்சலி லவ் பண்ற மாதிரி இருக்கு. தனியா காலேஜ்ல ஒருத்தர் கூத்தடிச்சிட்டு இருக்காரு. நான் என்ன பண்றது? சொல்லுங்க, ஒரு பொறுப்பான ஃபேமிலி பாயா பண்றீங்க இந்த படத்துல. எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது? அகைன் விஜய் ஆண்டனி சார் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்லுங்க. ஒரு ஃபேமிலி எனக்கு தொடர்ந்து ஒரு 5 இயர்ஸா கூடவே இருக்கு மேம். எனக்கு அகைன் மாதிரி அது இல்ல. தனிக்கு ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. பட் எனக்கு என்னன்னா அந்த மாதிரி ஒரு வழக்கமா வாய்ப்பு ஏற்பட்டது கஷ்டம். பிளஸ் வர ஸ்கிரிப்ட்ஸும் என்னோட தேவைக்கு பொருந்தி இருக்கிற மாதிரியும் அவங்களோட தேவைக்கு நான் பொருந்தி இருக்கிற மாதிரியும் இருக்கிறதால எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கொஞ்சம் ஈஸியாவே வருது. ஓகே. நம்ம வழக்கமா
அத்தனை பேர் வந்து வெளியே ஆடிஷன் கொடுத்து போறது வருது எல்லாமே இருக்குங்க, நானும் பண்றேன். ம். பட் அமைதல் அப்படியே கரெக்டா அமையுது, நேரத்துக்கு நேரமோ. இப்பவும் கூட இன்னொரு ஸ்கிரிப்ட் கூட விஜய் சார் கூட பண்றதா இருந்தா நான் வந்து யோசிக்காமலே பண்ணிடுவேன். ஏன்னா கதை தானே முக்கியம். ம். கடைசியா எங்கேஜ் பண்ணிச்சா போச்சா, மக்கள் ரசிக்கும்படி இருக்கான்றத பார்த்தேன். பட் சக்தி நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் எப்படி ஒரு பொறுப்பான ஒரு குக்கியா ஒரு பையனா லவர் பாயா இருந்து ஒரு ப்ரோ லவர் பாயா இருந்து இப்போ ஒரு குட் ஃபேமிலி பாயா இருக்கீங்க. உங்க 4 ஜெனரலாவே நான் பேருக்கும் ஒரு 4 பேருக்கும் படத்துல சாங்ஸ் இருக்கா? உங்களோட ஃபேவரட் சாங் ஏதாவது எங்களுக்கு பாட முடியுமா? ஒரு 2 லைன்ஸ். பாடினீங்கன்னு Padani பாடாம sing. நாகரிகமா இருக்கும். பாடனா வராது. Padani sings actually. எஸ் ஆமா அம்மிங்களே பயங்கரமா பண்ணுவாங்க. ஓகே. No, 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 no. அவங்க Yes, பேட்லயே பாட்டே பேட்லயே Actually, கிடையாது. அஜய் தான் பாடுவாரு. கேட்லியா அதே பாட்லியோ தான் அவங்க பாடுவாரு. பேர்லயே பேசு பேர்லயே பாடினி என்ன சரி, பாட்டு பாடி- பாடிருக்கேன் உங்களுக்கு? சரி அதான், ஓகே. 2 ரிங்கா- லைன்ஸ் 2 லைன்ஸ் தானே, ஆ, ரொம்ப பெரிய பாட்டுலாம் இல்ல. ஜஸ்ட் 2 லைன்ஸ். ரிங்காரா போடுங்க. ஓகே. போடுங்க, நீங்க போடுங்க. ஆரம்பிச்சிட்டாங்க ரிங்காரா. அது வந்து நான் மேல் போர்ஷன் பாடிட்டேன், நீங்க ஃபீமேல் போர்ஷன். இல்ல எனக்கு பாட வராதுங்க. இல்ல, இல்ல, நீங்க prepare பண்றாரு. 3, ஆமா. 2, 1 ஸ்டார்ட். அந்த இந்த சாமி எல்லாம் ஒன்னா வந்து சேர்ந்தாலுமே அம்மா அம்மாதான், அம்மா அம்மாதான். சூப்பர். வானோ பூமி ஜோடி போட்டு ஒன்னா வந்து நின்னாலுமே அம்மா அம்மாதான். சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா. சரி, இந்த படம் செட்டில் நிறைய என்ஜாய் பண்றீங்க. சசி சாரை பத்தி 2 வார்த்தை சொல்லாம, எப்படி உங்ககிட்ட work என்ஜாய்மெண்ட்டே பண்ணாங்க? வந்து சசி சார்னால தான். ஏன்னா அவர் மனசு வச்சனால தான் நாங்க செட்டுக்குள்ளேயே வந்தோம். ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் சசி சாருக்கு. அண்ட் சசி சார் வந்து எந்த அளவுக்கு ஃபன்னா என்ஜாய் பண்ற, அது எப்படி சொல்றதுன்னா, திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி ஃபோக்கஸ்டா இருப்பாரு சீனுக்காக. திடீர்னு நாங்க காமெடி பண்ண வந்தா எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. சாப்பிட போனா சாப்பிடுற இடத்துல அவ்வளவு ஃப்ரீயா பேசுவாரு. எங்கெங்க எது எது பண்ணுமோ அங்கங்க பக்காவா பண்றதுல ஒரு கிரேட்டான ஒரு பர்சன்னா அது சசி சார் தான். ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ஹம்பிளான ஒரு கேரக்டர். அண்ட் வேற லெவல் அவரு. அஜய் அடுத்து ஹீரோவா பண்ற படம் எதுவும் இருக்குதா? லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் என்னென்ன படம் பண்றீங்க? இன்னொரு படம், ஒரு பாக்ஸிங் படம் பண்றேன் மேம், ஆகஸ்ட் ஆ, இருந்து. சூப்பர். ஆமா, அது வந்து ஆகஸ்ட் போல ஆரம்பிக்குது. அதை தாண்டி வெளியே இன்னொரு படமும் பேச்சு போயிட்டு இருக்கு. இவங்கள யாருக்காவது ஆஃபர் கொடுப்பீங்களா படத்துல நடிக்கிறதுக்கு? எனக்கு சான்சஸ் ஆஃபர் கொடுத்ததே பெரிய விஷயம். பட் கண்டிப்பா அது டேரக்டர் சொல்ல முடியாது மேம், காஸ்டிங்ன்றது. இப்ப இங்க இந்த படத்தை எப்படி சஸ்டர் ஒவ்வொருத்தங்களா உட்காந்து காஸ்ட் பண்ணாரோ அதே மாதிரி. பட் இவங்க என் கூட தான் பாவம், ஆல்ரெடி அவங்க பெரிய ஆளுங்க. திரும்ப இன்னொரு வாட்டி ஒரு சின்ன ஆளோட ஸ்கிரீன் ஷேர் Excuse பண்றது. me. அட்லீஸ்ட் படம் ஆஃபர் கூட தர முடியினாலும் ஏதாச்சும் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஆஃபர் இருந்தா கூட கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நாங்க போய் நைட்டு போய் சாப்பிடுவோம். போலாம், எஸ் தேங்க்யூ. எல்லாரும் போலாம். நீங்க என்னென்ன படம் பண்றீங்க? உங்களோட அப்கமிங் ஃபிலிம்ஸ் அப்படியே லைனா சொல்லுங்க. இல்ல, narrations போயிட்டு இருக்கு இப்போ. Narration, okay. nothing பாடினி? இப்போ ஒரு தெலுங்கு மூவி ஒன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னோட டெபியூட் பண்ண போறாரு. சூப்பர், ஆல் தி வெரி அது பெஸ்ட். இல்லாம மத்த நரேஷன்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். எஸ், நூறுசாமி 3வது படமா போன ரிலீஸ். அண்ட் Z5ல நம்ம நெல்சன் சாரோட அடுத்தது அல்லு அர்ஜுன் படமும் பண்றாங்க. அல்லு அர்ஜுன் அவர் பண்றாரு. நம்ம இங்க ஆதர் அர்ஜுன் அவரோட சப்போர்ட் பண்ணி எதுக்கு பிரதர் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. ஸோ வெப் சீரிஸ் லீடா ஒன்னு போயிட்டு இருக்கு. அண்ட் நரேஷன்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம ஷோஸ் ஆங்கரிங் கேம் ஷோஸும் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்லதான் போயிட்டு இருக்கு. சில்லா போயிட்டு இருக்கு. எஸ், ஓகே. சென்னை வெதர் மாதிரி நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. திடீர்னு வெயில் அடிக்கும், மழை பெய்யும் மாதிரி, திடீர்னு இங்க இருப்பான், சரி, திடீர்னு இப்ப அங்க அல்லு அர்ஜுன் சொன்னீங்க, அப்புறம் ஆலு அர்ஜுன் ஒரு வேர்டு வந்ததே, அதான் புரியல. அது அவர்தான். ரீசெண்ட் டைம்ஸ்ல நாங்க நியூஸ்ல பாத்துட்டு இருக்கறனால அதுக்காக சொன்னோம். கூடிய சீக்கிரம் பிளானும் இருக்கு அவருக்கு. அப்படியா? அவரை போய் மீட் பண்ணிட்டு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக ஒரு மீட்டிங். சூப்பர்மா, சூப்பர்ப்பா. அண்ட் ரஜுன் சார் அண்ட் பிளாஸ்ட் படமும் வந்திருக்கு. அதுக்கும் நாங்க பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இருக்கிற எல்லா அர்ஜுனையும் போட்டு முடிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும். படத்தை ரொம்ப சீரியஸான படமா நூறுசாமி, இல்ல கொஞ்சம் டைலூட் பண்ற மாதிரி இருக்கு? ட்ரெய்லர் டீசர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ரொம்ப கிரிப்பிங்கா ஆக்ஷனா. பட் படம் வந்து இல்ல இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் படத்துல இருக்கு. பட் அதை தாண்டி ஒரு குடும்பங்களுக்கு எல்லாத்துக்கும், உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்கும் சரி, ஒரு கருத்து கொடுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். அது கருத்து எடுத்து திணிக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு விதத்துலயும் இருக்காது. ரொம்ப கேஷுவலா ஆன் த ஃப்ளோவா எல்லாமே பேலன்ஸ் ஆகி இருக்கிற ஒரு படமா இது இருக்கும். பிளஸ் நிறைய டெபியூட்டன்ஸ் இந்த படத்தை வர செஞ்ச சினிமாட்டோகிராஃபர் தர்ஷனா இருந்தாலும் சரி, மியூசிக் டைரக்டரா இருந்தாலும் சரி, பாலாஜி ஸ்ரீராம், அண்ட் நிறைய டெபியூட்டன்ஸ்க்கு சார் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே. அந்த வருஷத்துல இதுவும் வந்திருக்கு அண்ட் எக்ஸலண்டாவும் வந்திருக்கு. அண்ட் ஜூன் 19th வந்து நீங்க எல்லாரும் வந்து பார்த்து நாங்க ஃபீல் பண்ணது நீங்களும் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்புறேன். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் ஒரு Thank you, க்ளோசிங் thank you. நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நூறுசாமி வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். லைக் அம்மா பாசம் அப்படின்றத தாண்டி அம்மாவுக்காக சுத்தி இருக்கிறவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நாங்க கன்வே பண்ணியிருக்கோம். பிளஸ் ஒரு சொசைட்டிக்கான ஒரு மெசேஜ், ஆப்வியஸ்லி இதுல மெசேஜ் கண்டிப்பா இருக்கும். ஒரு ஃபேமிலியா வந்து பார்த்து ஒரு என்டர்டைன்மெண்டா 2.5 மணி நேரம் உட்காந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸையும் அனுபவிச்சுட்டு போற மாதிரி ஒரு படமா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Thank you.